நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஜெரி, அதே மாதிரி இந்த இணைப்பு நிகழ்ச்சியில அதிமுக முன்னாள் எம்பி சத்யபாமா உள்ளிட்டோரும் வருகை புரிந்திருக்கின்றனர். அது குறித்த முழு விவரங்கள். கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில 8 முறை எம்எல்ஏவாக இருந்தார். 9வது முறையாக பகுதி வகித்து அவர் ராஜினாமா செய்திருந்தார். எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய காலம் முதல் அக்கட்சியை அனைத்திந்திய என பெயர் மாற்றம் செய்து கோவையில் நடத்தப்பட்ட பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை ஒருங்கிணைத்தது என்று பல்வேறு பணிகளை செங்கோட்டையன் செய்திருக்கிறார். அவருக்கென்று கட்சியிலே ஆதரவாளர்கள் பலர் இருந்தும் கூட தற்பொழுது கோபிச்செட்டிப்பாளையத்தை சார்ந்த முன்னாள் எம்பி சத்யபாமா மற்றும் நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள் தற்பொழுது வந்திருக்கிறார்கள். சத்யபாமா அவர் எப்பொழுதெல்லாம் செய்தியாளர்களை சந்திக்கிறாரோ அல்லது எங்கெல்லாம் அவர் முக்கிய நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் செங்கோட்டையனுடைய ஆதரவாளராக தன்னை முன்னிறுத்தி கொண்டு அவர் எப்பொழுதுமே செங்கோட்டையின் பின்னே நின்று கொண்டிருப்பார். அந்த வகையில் தான் அவர் செங்கோட்டையின் ஆதரவாளர் என்ற காரணத்திற்காகவே அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் என்றெல்லாம் கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் அவர் செங்கோட்டையனோடு இன்று அதிகாரப்பூர்வமாக தன்னை கட்சியில் இணைத்துக் கொள்ள இருக்கிறார். அவர் மட்டுமில்லாமல் அவரோடு பேருந்தில் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள். ஆதரவாளர்களோடு கார் மற்றும் பேருந்தில் வருகை தந்து தற்பொழுது கூட்டரங்கிலே காத்து கொண்டிருக்கிறார்கள். செங்கோட்டையன் விஜயுடன் உரையாடிய பிறகு அவர் அறிமுகப்படுத்த இருக்கிறார் யாரெல்லாம் அவருடைய மிக நெருக்கமானவராக இருந்தார்கள், அதிமுகவில் பயணித்து தற்பொழுது அவரோடவே கட்சியிலிருந்து விலகி இணைய போகிறவர்கள் யாரெல்லாம் என்று அவர் பெயரோடு அவர் அறிமுகப்படுத்த இருக்கிறார். அந்த அறிமுகம் நடந்த பிறகு இந்த இணைப்பு நிகழ்ச்சி நடைபெறும். அதன் பிறகு அனைவருடன் விஜய் உரையாட இருக்கிறார். அதன் பிறகுதான் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, அதே மாதிரி தாவேக அலுவலகம் வந்த செங்கோட்டையனை வரவேற்று விஜய் பேசி வரும் அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியில் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள் அது குறித்த விவரங்கள். நேற்று நடந்த 2 மணி நேர சந்திப்பில் விஜயுடன் மாநில நிர்வாகிகளான ஆதவர்ஜுனா, குஷி ஆனந்த் மற்றும் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி உடன் இருந்தார்கள். ஆனால் விஜயுடன் பேசி வருகிறார். உடன் யாரும் இல்லை. இந்த மாநில நிர்வாகிகளை வரவேற்பது, அவர்களை ஒழுங்குபடுத்துவது, அவர்களை ஒருங்கிணைப்பது போன்ற வேலைகளை தாவேகனுடைய மாநில நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே கூட்டரங்கிலே விஜய் மற்றும் செங்கோட்டையன் மட்டுமே உரையாற்றி வருவதாகவும் கூறப்படுகிறது. இணைப்புக்கு முன்பாக அவர் சில விஷயங்களை விஜய் தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைப்பதாகவும் கூறப்படுகிறது. நேற்றைய தினமே அனைத்து முடிவுகளும் எடுத்து விட்டதாகவும் அனைத்து முடிவுகளுக்கும் இசைவு தெரிவித்த பிறகுதான் இந்த இணைப்பு நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டதாகவும் அவர் கட்சியில் இணைவதற்கு அவர் இசைவு தெரிவித்த பிறகேதான் ஆதரவாளர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து புறப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் தான் இணைப்புக்கு பிறகு ஒரு சாதாரண உரையாடலாகவே இருக்கும் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். காரணம் 2 மணி நேர இந்த ஆலோசனையிலே அவருக்கு என்னென்னவெல்லாம் தேவைகள் இருக்கிறது, அவருடைய சந்தேகங்களின் அனைத்தையும் அவர் தெளிவுபடுத்தி விட்டதாகவும், இணைப்பிற்கு முன்னதாக நல்ல நேரத்திற்காக காத்து கொண்டிருப்பதாகவும், அதற்கு முன்னதாக ஒரு சிறு உரையாடல், அது ஒரு கேஷுவலான ஒரு கான்வர்சேஷன் என்றே கூறப்படுகிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.